கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கின்ற சூழலில் தற்போதைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணியா அல்லது தனித்தா, தற்போது கூட பார்த்தோம் என்று சொன்னால் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட 20 சீட்டு கேட்குறாங்க, 100 கோடி பணம் கேட்குறாங்க, கூட்டணிக்கு வருன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அம்மாவுடைய காலத்திலே பொருளாளராக இருந்தார். அதிமுகவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவராக இருப்பாங்க, மறுநாள் அவங்கள கீழே கொண்டு வரக்கூடிய கட்சி அதிமுக தான். பொருளாளராக இருந்த சீனிவாசனுக்கு திண்டுக்கல் மாவட்ட அவைத்தலைவராக அம்மா போட்டாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்பொழுது 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். எந்த பொருள் குறித்தும் விவாதம் குறித்தும் ஒரு தெளிவான பேச்சு, அரசியலில் முதிர்ச்சியான ஒரு பேச்சு அவர்கிட்ட இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதமும் சுயநலமும் தன்னலமும் கருதிய காரணத்தால் தான் அவருக்கு பேச்சே வராது. பிரதமர் மோடி என்பதற்கு பிறகு பிரதமர் மன்மோகன் சிங் தொடர்ச்சியாக ஒரு மேடையில் பேசிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வருவோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கொண்டு வருவோம்னு பேசினார். நீங்கள் அதை விட இன்றைக்கு அவர் பேசின பேச்சில் நல்ல காலம் தமிழகம் தப்பித்தது, புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்துக்கு பின்பாக சசிகலா தான் நாடு என்ன இருக்கும்னு சொல்கிறார். நம்முடைய காட்சி ஊடகங்களில் செய்திகளில் பார்க்கலாம். திண்டுக்கல் சீனிவாசனை மீண்டும் அதிமுகவுக்கு அம்மா காலத்தில் எடுக்கப்பட்டு அவர் பதவி புறக்கணிக்கப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் அவைத்தலைவராக இருந்தார். மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுத்தது சின்னம்மாவா இல்லையா? அமைச்சராகினது சின்னம்மா குடும்பம். அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக கட்சியின் பொருளாளராக மீண்டும் கொண்டு வந்தது சின்னம்மா. அவங்க காலில் விழுந்து நீங்கள் இந்த கட்சிக்கு பொதுச்சராக வரணும்னு சொன்னவர் திண்டுக்கல் சீனிவாசன். நான் என்ன கேட்குறேன், ஒரு கருத்தை சொல்கிறது நியாயமாக பேசுங்க, மனசாட்சியோடு பேசுங்க. இந்த நாடே சின்னம்மா முதலமைச்சரானால் கெட்டு போகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படியே அவங்க காலில் விழுந்து பொதுச்செயலாளரா நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வரணும், பொதுச்செயலாளராக வரணும், நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியை அந்த அம்மா ராஜினாமா செய்ய சொல்லும்போது நீங்களும் தானே சேர்ந்து சொன்னீங்க. அப்போ சொன்னது நல்ல வாயா நார வாயா? என்னப்பா நாட்டில் எவ்வளோ பெரிய கேட்குறவனுக்கு கேனப்பேமா நினைக்கிறீங்களா? இல்லை மக்களை முட்டால் நினைக்கிறியா? இல்லை அதிமுக தொண்டை முட்டால் நினைக்கிறியா? அம்மா மரணத்துக்கு பின்னாடி சசிகலா வரணும்னு சொன்னது நீ தானே? சசிகலா காலில் விழுந்து அவங்கள கொண்டு வரணும்னு சொன்னது நீங்கள் தானே? கொண்டு வந்தீங்கல்ல. உதவாக்கர உதயகுமார் என்ன சொன்னா, நான் திருமங்கலம் தொகுதியை சின்னம்மா முதலமைச்சராக வர்றதுக்காக ராஜினாமா செய்யலன்னு சொன்னானா இல்லையா? எங்களுக்கு குலதெய்வம் எங்கள் சின்னம்மான்னு சொன்னானா இல்லையா? நீங்களா என்னடா பிறவி, ஈனப்பிறவிகளா இல்லை மனுஷ பிறவிகளா? எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? விளக்கம் சொல்லுங்கப்பா. இப்போ என்ன சொல்கிற, அதிமுக இப்போ இருக்கிற அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக என்பது அது கோட்டை அதிமுக தான். கோட்டைனா கால்வாசி தான் இருக்குது. சுக்குனூராக உடஞ்சி நிற்கிது ஏடிஎம்கே. ஓபிஎஸ் ஒரு அணி, டிடிவி ஒரு அணி, சசிகலா ஒரு அணி, கேசிபி பழனிசாமி ஒரு அணி, புகழேந்தி ஒரு அணி, பசும்பொன் பாண்டியன் தலைமையில் ஒரு அணி, அணியாக பிரிஞ்சு கிடக்கு. இருக்கா இல்லையா?
இந்த அணிகளை, அதாவது கூரை ஏறி கோழி முடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறானா. அணிகளை ஒன்று சேர்த்து மிகப்பெரிய அதிமுக ஒன்று சேர்க்கறதுக்கு வக்கில்ல. விஜய் வருவாரான்னு காத்து கிடந்தீங்க. நேற்று வந்த பையன் அவன் நம்மளை ஆதரிச்சிட மாட்டான்னு காத்து கிடக்க. யாரும் எழுத்து பேசிடாதீங்க, விஜய் எழுத்து பேசிடாதீங்க, பேசிடான்னு கெஞ்சி கிடக்காங்க. நம்ம விருதுநகர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெளிவாக பேசினார். நேற்று வந்து சுல்லாலாம் ஆட்சிக்கு வர முடியுமாடான்னு கேட்குறாரு. செல்லூர் ராஜு கூட பேசுகிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு நமக்கு திமுக தான் எதிரி, விஜயை பேசிடாதீங்கன்னு சொல்லி 70 சீட்டு தரதாக சொல்லி 100 கோடி ரூபா விஜய்க்கு தரதாக சொல்லி ஒரு பேரம் பேசப்பட்டதாக ஒரு தகவல். அன்கன்ஃபார்ம் நியூஸ் தான். அவன் அதுக்கே ஒத்துக்கிறலன்ற மாதிரி தகவல். இப்போ வந்துக்கிட்டு 100 கோடி கேட்குறாங்க, 50 கோடி கேட்குறாங்க. அதிமுகவை ஒருங்கிணைத்தாலே இன்னைக்கு மிகப்பெரிய கட்சி. எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், புரட்சித் தலைவர் அம்மாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவை சுக்குடூராக ஆக்கியிருக்கீங்க. இதை ஒன்றாக்குனாலே உங்கள்கிட்ட வந்துடுவான்ல. இப்போ நீங்கள் பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வச்சாரு, எத்தனை கோடி வாங்கினாரு? இப்போ கூட்டணி நடிக்கிறார். இப்போ சொல்லிட்டார்ல மறுபடியும். சேலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு, தேர்தல் நேரத்தில் பார்ப்பான். வேலுமணிக்கு ஒரு ஆசை இந்த கட்சியை கைப்பற்றணும்னு. பூரா மணி MONEOI மணி அடிச்சிட்டாங்க. வேலுமணி, தங்கமணி, ரங்கமணி, எல்லா மணி அடிச்சிட்டாங்க. மணி அடிச்சுட்டு ஆளாளுக்கு முதலமைச்சர் கனவுல மிதக்கிறான் சட்டையை தைச்சி வச்சுக்கிட்டு. வேலுமணிக்கு கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை, ஒன்றுங்க மணி தான். ஒரே லட்சியம் மணி. சாதாரண பிளம்பராக இருந்தாலும் அது ஒப்பந்த சாதாரண டெம்பரவரி பிளம்பரு வேலுமணிலாம். அதிமுக தொண்டனா? அதிமுக கட்சிக்கு என்ன வேலுமணி கிழிச்சிருக்காரு? ஆனால் அந்த வேலுமணிக்கு ஒரு ஆசை, அதிமுக பிளந்து கொங்கு மண்டலத்தில் அவர் முதலமைச்சராக வரணும்னு. இப்போ யாருக்கும் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி போய் வேலுமணி காலில் விழுந்து, நீ நானும் ஒரே சாதி, நம்ம 2 பேரும் அடித்து மல்லு கட்டிக்கிற கூடாது, நீ ஆதரின்னு சொன்ன உடனே அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரா வேலுமணி, நான் உன்னை ஆதரிக்கிறேன், என் வாழ்நாள் முழு உன் கூட இருக்கேன், நீ முதலமைச்சரான ஆளுக்கு 50-50 அடிச்சுக்கிருவோம், கொள்ளையடிச்சுக்கிருவான். ஆனால் யார் ஆதரிக்கணும்? பிஜேபி ஆதரிச்சா நான் உன்னையும் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாரான். அதனால தான் வேலுமணியை சந்தித்ததுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுக்குறாருன்னா, இப்போ நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயார்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயக்குமாரை விட்டு இல்லைன்றார். இதெல்லாம் என்ன நாடகம்? மக்கள் உங்களை எப்படி நம்புவான்? அதிமுக தொண்டை உங்களை எப்படி நம்புவான்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை இந்த கட்சியை வீரியமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அம்மா நடத்தினாங்க. நீங்கள் அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கொரோனாடுன்னா போய் படுத்துக்கிறீங்க. அந்த பேரை கேட்டாலே ஈரச்சாக்க பூத்தி படுத்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர்கள் ஊழல், லஞ்சம், லாவணியா, திமுக அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கொண்டு வருவோம், அந்த அம்மாவுக்கு நடந்த உண்மையான சம்பவம் என்ன, 6 விசாரணை கமிஷன் அறிக்கையை நாங்கள் குற்றவியல் வழக்காக பதிஞ்சு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். 6 விசாரணை கமிஷன் கொடுத்துட்டா இன்னும் அந்த அம்மா நம்முடைய தளபதி நடவடிக்கை எடுக்கலை. முதலமைச்சர் எடுத்தாலே சிலருடைய சுயரூப வெளிச்சத்துக்கு வரும். இந்த பேட்டின் வாயிலாக முதலமைச்சருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மாதிரி கொடநாடு கொலை வழக்கை நாங்கள் தப்பிக்கூட மாட்டோம் குற்றவாளின்னு சொல்கிறீங்க. இன்னும் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு, கன்னித்தீவு மாதிரி போய்கிட்டு இருக்கு. தென்னத்தேதியில் கன்னித்தீவு நான் பிறந்த காலத்துலேருந்து பார்த்து இன்னும் அந்த கன்னித்தீவு கதை போன மாதிரி கொடநாடு கொலை வழக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஆட்சியிலேயே நடவடிக்கை எடுங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எடுப்பு. உதயகுமார்லாம் கோடான கோடியை கொள்ளையடித்து
அவங்க அப்பா சமாதி கீழே புதைச்சி வச்சுருக்கான்றாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்களே. பேசுகிற திமுக எதிர்த்து. அது மாதிரி சீனிவாசன் பேரையூர் பொதுக்கூட்டத்தில் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் ஆன உடனேயே பேரையூரில் ஒரு பொதுக்கூட்டம், உதவாக்கர் உதயகுமார் தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு. அதில் பேசுகிறாரு, என் பிள்ளை சத்தியமாக சொல்கிறேன், சின்னம்மா அவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது, அம்மாவுடைய மரணம் இயற்கை மரணம் தான், நான்லாம் அம்மாட்ட போய் பேசினேன், அம்மா வாசினின்னு பக்கத்தில் உட்கார வச்சாங்க, என்னம்மா அவங்கள வெளி உலகத்துக்கு உள்ள சொல்லணுமா, அவங்கள காட்டணுமான்னு சொன்னேன், பாரிசீனி நான்லாம் மேக்கப் இல்லாமல் இருக்கேன், நான் இருந்தால் எப்படி மஞ்சள் கிஞ்செல்லாம் போட்டு அம்மா மஞ்சளாக போடுவாங்க சொல்லியிருக்காம பாருங்கள் அந்த சீனிவாசன், மஞ்சள் கிஞ்ச குளிக்காமல் இருக்கேன், இப்படி காட்டு நல்லா இருக்குமா மக்களுக்கு அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. என் பிள்ளை சத்தியமாக சொல்கிறேன், சின்னம்மாவுக்கு இந்த மாதிரி அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம்னு சொல்கிறது தவறு, அம்மாவை நான் பார்த்தேன், சின்னம்மா குலதெய்வம்னு சொல்லி இதே சீனிவாசன் பேசியிருக்காரு. பேரையூரில் உதயகுமார் நடத்துகிற கூட்டத்தில் பேசினார். அப்புறம் சின்னம்மா பரப்புன அக்ரஹாரத்துக்கு முன்னாடி சீனிவாசன் என்ன சொல்கிறாரு, கொலாரைங்க கொண்டு விட்டாங்கன்ற, எதடா நாங்கள் நம்ப, அம்மா இட்லி சாப்பிட்டுன்னு சொன்னீங்க அதை நம்பவா, மட்டன் சுக்காக்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களே அதை நம்பவா, வடை சாப்பிட்டீங்கன்னு சொன்ன நம்ப. அந்த அம்மாவை கடைசியில் ஒரு வீர தலைவியாக இருந்தவங்கள, ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தவங்கள 75 நாள் என்னதான்டா நடந்துச்சு, மர்மமாக இருக்குது, மர்மயோகி படம் மாதிரி இருக்கு உங்கள் கதை. இப்போ ஆளாளுக்கு ஒரு கதையை பேசுகிறீங்க, 100 கோடி கேட்குறேன், நம்ம கொள்ளையடிச்சிருக்கீங்க கொடுங்க, நீங்கள் தானே விஜய்க்கு பேரம் பேசியிருக்கீங்க 70 சீட்டு தரோம்னு சொல்லி, 100 கோடி ரூபாய் 70 சீட்டுன்னு பேசுனது யார், ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க விஜய். என்னை முதலமைச்சராக ஒத்துக்கிறாரா, எங்கே வந்துட்டான் பாருங்கள், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வந்துட்டான் இந்த அரிதாரம் பூசினவன். இதுக்கெல்லாம் யார் காரணம், மக்களுக்காக ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 4 ஆண்டு காலம் அம்மா வர்றதுக்கு பின்னாடி இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் கொண்டு போய் அடமானம் வச்சிங்க பிஜேபி கிட்ட. எனக்கு கிடைச்ச செய்தி விற்று விட்டாங்க, இப்போ வேலுமணி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிறுபான்மை மக்கள் அவங்களை எப்படி நம்புவான், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜக பாசிசம், இன்றைக்கு மணிப்பூரில் கலவரம், நேற்றிலிருந்து இன்றைக்கு 20 பேருக்கு மேலே இறக்கப்பட்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் 370 பொது சிவில் சட்டம், இங்கே பயங்கரவாதம் பாசிசம் தலைவிரித்தாளுகிறது, அனைத்து துறைகளையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பாசிச பாஜக. சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை சுக்குநராக உடைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலையை பாஜக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தமிழகத்திலே திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, கொள்கையில் நாங்கள் சமரசமாக மாட்டோம் என்று சொல்லி பாஜகவை சித்தாதிரியாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக என்கின்ற மிகப்பெரிய இயக்கத்தை சிதறி கிடக்கக்கூடிய நெல்லி மூட்டை மாதிரி சிதறி போச்சு. இந்த நெல்லி மூட்டை மாதிரி சிதறி கிடக்கக்கூடிய இயக்கம் ஓரணியாக திரள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இரட்டை குல துப்பாக்கியாக இருந்தால் மக்கள் ஒத்துக்குருவான். நீ விஜயோடையே கூட்டு சேர்ந்து வந்தாலும் சரி, ஏன்னா அவன் தான் விஜய் பாயாசமா பாசிசமான்றான், அவன் ஒரு பக்கம் பாஜகவால் இறக்கி விடக்கப்பட்ட நபர் தான். விஜய் ஒன்றும் புதுசால் கிடையாது. ஏற்கனவே கொள்ள பேர் தமிழ் தேசியம் என்ற பொருளில் சைமன் இருக்கான். இப்போ இவன் தமிழ் தேசமும் திராவிட தேசமும் இரு கண்கள்னு இவன் இறங்கியிருக்கான். எப்போ யார் இறங்கினாலும் சரி, வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய கூட்டணி, மக்கள் கூட்டணி, திராவிட மக்களுடைய கூட்டணி. இந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கு வியூகம் வைக்கிறதுக்கு சிதறி கிடக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைய வேண்டும். மக்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய, தமிழ் மக்களுக்கு எதிரான, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான
பாஜகவை வீழ்த்துவதற்கு சித்தாரியாக அதிமுக போராடினால் ஒழிய நீங்கள் 100 கோடி சீனிவாசன் சொன்ன மாதிரி கேட்டு கொடுத்தாலும் சரி, 20 கோடி உடைய கேட்டு வந்து கொடுத்தாலும் சரி, இங்கே திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்க சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு உங்களால் முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.